குடும்பம் வாழ வேண்டும், தனிமனிதன் சாக வேண்டும் என்ற கோட்பாட்டில் திமுக அரசு செயல்பட்டு வருதுன்னு நேற்று நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். அளிக்கப்பட்ட புகார்களில் நிச்சயம் உண்மைத்தன்மை இருந்தால் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க நிச்சயமாக தயங்க மாட்டோம். அது குறித்த விளக்கத்தை இன்று இன்னும் 1 மணி நேரத்தில் பத்திரிகைக்கு அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளரை அறிக்கையாக தர சொல்கிறேன். 2026 திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் நேரடியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சொல்லியிருக்காரு. சொல்லிக்கினே இருக்கட்டும். யாருக்கு தான் சார் திமுகவோட எதிர்கட்சியா, திமுகவுக்கு எதிராக கட்சியா? இதுக்கு அவர்கிட்டே தான் பதில். தன் குடும்பம் வாழ வேண்டும், தனிமனிதன் சாக வேண்டும் என்ற கோட்பாட்டில் திமுக அரசு செயல்பட்டு வருதுன்னு நேற்று நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் அவர் மகன் மீது பதியப்பட்டிருக்கின்ற வழக்கு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய சட்டமீறலுக்காக பதியப்பட்ட வழக்கா அல்லது கட்சிக்காக பதியப்பட்ட வழக்கா என்று அவரிடமே திருப்பித்தேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.